வீடியோவில் கோவக்காய் ரோஸ்ட் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கோவக்காய் 200 கிராம்ஸ் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் போட்டு அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கோவக்காய் மசாலையும் ஆட் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் திரும்ப வேக வைக்கணும். அது வேகும்போது என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாரில் கோகோனட்டும் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் 10 மினிட்ஸ்க்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் வேர்க்கடலை அந்த இது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி இறக்கும்போது கருவேப்பிலை தூவி இருக்கிறீங்கன்னா அட்டகாசமான கோவக்காய் பொரியல் ரெடி. சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட சேர்த்து